அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் பாடம் இலக்கண பகுதியில் தெரிந்து தெளிவோம். அதில் மெய்மயக்கம். மெய்மயக்கம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்களையும் இறுதியில் வரும் எழுத்துக்களையும் தெரிந்து கொண்டதைப் போலவே மொழிக்கு இடையில் வரும் எழுத்துக்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறான எழுத்துக்கள் தமிழ் சொற்களையும் பிறமொழி சொற்களையும் கண்டறியவும் பயன்படுத்தவும் உதவுகின்றன. இது பொதுவான கருத்துக்கள். எப்படி நம்ம பார்த்திங்கன்னா, சென்ற வகுப்பில் மொழி முதல் எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள் இதெல்லாம் பார்த்துட்டோமோ, அதெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் சொற்கள் எது அப்படின்னு சொல்லி நாம் அறிந்து கொள்வதற்கு அவைகள் பயன்பட்டன. அதை போலவே இங்கே பார்த்திங்கன்னா மொழிக்கு இடையில் வரக்கூடிய எழுத்துக்களையும் நாம் அறிந்து வைத்து கொள்ள வேண்டும். இவ்வாறான எழுத்துக்கள் தமிழ் சொற்களையும் பிறமொழி சொற்களையும் கண்டறியவும் பயன்படுத்தவும் உதவுகின்றன. சொல்லின் இடையில் மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது மெய்மயக்கம் எனப்படும். மெய்மயக்கம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, சொல்லுக்கு இடையில் மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது மெய்மயக்கம். இதில் பார்த்திங்கன்னா இந்த மெய்மயக்கம் ஈயும் இம்மும் வந்திருக்கு பார்த்திங்களா, இந்த இம்முக்கு அடுத்து மா வந்திருக்குது இல்லைங்களா, அந்த மா இம் ப்ளஸ் ஆன் பிரியும் இல்லைங்களா, அப்போது ஒரு மெய்யெழுத்து இன்னொரு மெய்யெழுத்தோடு சேர்ந்து வருவது, சொல்லின் இடையில் மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது மெய்மயக்கம் எனப்படும். இது உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம் என இரண்டு வகைப்படும். மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, 2 மார்க்கில் கேட்பாங்க. மெய்மயக்கம் என்றால் என்ன, அவை எத்தனை வகைப்படும்? மெய்மயக்கம் என்பது சொல்லின் இடையில் மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது மெய்மயக்கம் எனப்படும். இது உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம் என இரண்டு வகைப்படும். இப்போ உடல்நிலை மெய்மயக்கம், சொற்களின் இடையில் ஒரே மெய்யெழுத்து அடுத்தடுத்து வருவது உடல்நிலை மெய்மயக்கம் எனப்படும். மார்க் பண்ணிக்கோங்க, சொற்களின் இடையில் ஒரே மெய்யெழுத்து அடுத்தடுத்து வருவது உடல்நிலை மெய்மயக்கம். அப்போது இங்கே இதில் பார்த்திங்கன்னா நாம் ஏற்கனவே சொன்னது போல் மெய்மயக்கத்தில் இம்முக்கு அடுத்தது ஒரு மா வந்திருக்குது இல்லைங்களா, அந்த மாவை பிரித்தோம்னா இம் ப்ளஸ் ஆன் பிரிப்போம் இல்லைங்களா, அந்த இம்முக்கு அடுத்து இம்மே வந்திருக்கிறது தான் நாம் மெய்மயக்கம். சொல்லின் இடையில் ஒரே மெய்யெழுத்து அடுத்தடுத்து, இந்த அடுத்தடுத்துங்கிற சொல்லில் கூட பார்த்திங்கன்னா இத்து தாவை இத்து கூட்டல் ஆன் பிரிப்போம் இல்லைங்களா, இத்துக்கு அடுத்து இத்தே வந்திருக்குது இல்லையா, அதைத்தான் என்னன்னு சொல்கிறோம், உடல்நிலை மெய்மயக்கம். சொல்லின் இடையில் ஒரே மெய்யெழுத்து அடுத்தடுத்து வருவது உடல்நிலை மெய்மயக்கம் எனப்படும். தமிழில் க ச த ப, அதாவது இக்கு இச்சு இத்து இப்பு, இவை என்னன்னு சொல்லுவோம், நாம் வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வல்லின எழுத்துக்கள் இக்கு இச்சு இத்து இப்பு ஆகிய மெய்யெழுத்துக்கள் தம் எழுத்துக்களுடன் மட்டுமே சேரும். இந்த மெய்யெழுத்துக்கள் எல்லாமே தம் எழுத்துக்களுடன் மட்டுமே தான் சேரும். இதில் பார்த்திங்கனாக்கா அந்த வல்லின மெய் எழுத்துக்களில் இட்டும் இரும் பார்த்திங்கன்னா இருக்கு வல்லின மெய்யான இருக்கு பக்கத்தில் எந்த மெய்யெழுத்துமே வராது நமக்கு தெரியும், சரிங்களா. அதே போல் இட்டுக்கு பக்கத்தில் மெய்யெழுத்துக்கள், அதாவது அதே மெய் வராது. அதனால தான் காசா தாப்பா, இதுதான் வழி மிகுதலில் இந்த காசா தாப்பா மட்டும்தான் நம்ம கொடுப்போம். அதில் பார்த்திங்கன்னா இக்கு இச்சு இத்து இப்பு ஆகிய மெய்யெழுத்துக்கள் தம் எழுத்துக்களுடன் மட்டுமே சேரும். இவை உடல்நிலை மெய்மயக்க எழுத்துக்கள் ஆகும். மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, உடல்நிலை மெய்மயக்க எழுத்துக்கள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வல்லின மெய் எழுத்துக்களில் இக்கு இச்சு இத்து இப்பு, இதுதான் உடல்நிலை மெய்மயக்க எழுத்துக்கள். இந்த எழுத்துக்களின் அருகில் அவற்றிற்குரிய எழுத்து வரிசை மட்டுமே வரும். அவற்றிற்குரிய எழுத்து வரிசைகள் அப்படின்னு சொன்னால் என்ன, கா 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 கி கி கொக்கு கே கே கை அந்த சொல்கிறோம் இல்லைங்களா, சா சா சி சி சே சே சோ சோ சை, இத்து இப்பு, அந்த தாத்தா தி தி தே தே தோ தோ, அந்த மாதிரி பாப்பா பி 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 பே பே, இந்த மாதிரி அந்த வரிசை எழுத்துக்கள் தான் வருமே தவிர மற்ற எழுத்துக்கள் வராது, சரிங்களா. இந்த எழுத்துக்களின் அருகில் அவற்றிற்குரிய எழுத்து வரிசை மட்டுமே வரும், பிற எழுத்துக்கள் வாரா. அவ்வாறு வந்தால் அச்சொல் தமிழ் சொல்லாக இருக்காது. அந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் அந்த சொற்கள் பார்த்திங்கன்னா தமிழ் சொல்லாக இருக்காது. எடுத்துக்காட்டாக பக்கம் என்ற சொல்லில், பக்கத்தில் பிரிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த இடத்துல பிரிச்சிருக்குது இல்லைங்களா, பா கூட்டல் இக்கு கூட்டல் இக்கு கூட்டல் ஆ கூட்டல் இம்முன்னு பிரிச்சிருக்கும் இல்லைங்களா. இந்த மாதிரி இக்கு என்னும் மெய்யெழுத்து தொடர்ந்து இருமுறை வந்துள்ளதை பாருங்கள். பக்கம் அப்படிங்கிறதுல இக்கு, அதுக்கு பக்கத்தில் காவை பிரித்தோம்னா இக் ப்ளஸ் ஆ, காவை பிரித்தோம்னா இக்கு ப்ளஸ் ஆன்னு பிரிப்போம், சரிங்களா, தெரியுதா இல்லைங்களா. அப்போது பா கூட்டல் இக்கு கூட்டல் ஆ கூட்டல் இம், இதில்
இக்கு என்னும் மெய்யெழுத்து தொடர்ந்து இருமுறை வந்துள்ளதை பாருங்கள். இது போலவே இச்சு இத்து இப்பு ஆகிய எழுத்துக்களும் வரும். பக்கத்தில் இந்த கட்டத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்க. அச்சம், சாவை இச்சு கூட்டல் ஆண் பிரிப்போம். எச்சம், சாவை இச்சு கூட்டல் ஆண் பிரிப்போம். மொத்தம், தாவை இத்து கூட்டல் ஆண் பிரிப்போம். இத்துக்கு அடுத்தது இத்தே வந்திருக்கு. அதே போல் அப்பம், இப்புக்கு பக்கத்தில் பா, இப்பு கூட்டல் ஆண் தான் பிரிப்போம். கப்பம், இப்பு கூட்டல் ஆண், அந்த பாவை வந்து இப்பு கூட்டல் ஆண் தான் பிரிப்போம். தெரியுதுங்களா? இப்போது எப்படி இக்கு போலவே இங்கே சாவும் இத்தும் இச்சு இத்து இப்பு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்திருக்குது. இந்த மாதிரியான சொற்கள் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? உடனிலை மெய்மயக்க சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எழுத்துக்களை உடனிலை மெய்மயக்க எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வேற்றுநிலை மெய்மயக்கம். சொல்லின் இடையில் வெவ்வேறு மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வருவது வேற்றுநிலை மெய்மயக்கம் எனப்படும். இப்போ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு எழுத்துக்கள், அதாவது மெய்யெழுத்துக்கு பக்கத்தில் அதே மெய்யெழுத்து வந்துச்சுன்னா அது உடனிலை மெய்மயக்கம். அந்த எழுத்துக்கு பக்கத்தில் வேறு மெய்யெழுத்துக்கள் வந்துச்சுன்னு சொன்னால் அது வேற்றுநிலை மெய்மயக்கம். இப்போ சொல்லின் இடையில் வெவ்வேறு மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வருவது வேற்றுநிலை மெய்மயக்கம் எனப்படும். இந்த கட்டத்தில் பாருங்கள், தேர்தல், உயர்வு அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? அதில் இருக்கு பக்கத்தில் தா இத்து வந்துருக்குது இல்லைங்களா? அதனால தான் இதை வந்து என்னன்னு சொல்கிறோம்? வேற்றுநிலை மெய்மயக்க எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஆமாம். அடுத்து பாருங்கள், சொல்லின் இடையில் வெவ்வேறு மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வருவது வேற்றுநிலை மெய்மயக்கம் எனப்படும். தமிழில் இர் இல் இடையின அந்த இரும் சிறப்பு லகர இல்லும் தான் இந்த என்னன்னு சொல்கிறோம்? வேற்றுநிலை மெய்மயக்க எழுத்துக்கள்னு சொல்கிறோம். மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, 1 மார்க்கில் கேட்பாங்க. வேற்றுநிலை மெய்மயக்க எழுத்துக்கள் இடையின இரும் சிறப்பு லகர இல்லு மட்டும்தான் ஆகிய 2 மெய்யெழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்களுடன் சேர்ந்து வராமல் பிற மெய்யெழுத்துக்களுடன் மட்டுமே சேர்ந்து வரும். எனவே இவ்விரு மெய்யெழுத்துக்களும் வேற்றுநிலை மெய்மயக்கத்திற்கு மட்டுமே உரியனவாகும். மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இவ்விரு மெய்யெழுத்துக்களும் வேற்றுநிலை மெய்மயக்கத்திற்கு மட்டுமே உரியவை ஆகும். அடுத்து இக்கு இச்சு இத்து இப்பு இரு இல் ஆகிய 6னையும் தவிர்த்த ஏனைய 12 மெய்களும் மெய்யெழுத்துக்கள் 18. அந்த 18களில் வல்லின எழுத்துக்களில் 4, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடையின எரள வளல சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த இடையின எழுத்துக்களில் ரா, அதுக்கப்புறம் இல்லு. இந்த 6 எழுத்துக்களை தவிர மற்ற 12 மெய்யெழுத்துக்களும் உடனிலை மெய்மயக்கமாகவும் வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் உள்ளன. இவற்றையும் மெய்மயக்கம் என்றே கொள்ள வேண்டும். பாருங்கள், உடல்நிலை மெய்மயக்க எழுத்துக்கள் அப்படிங்கிறது காசத்தாப்பா மட்டும். வேற்றுநிலை மெய்மயக்க எழுத்துக்கள் அப்படிங்கிறது இரு இல்லு மட்டும்தான். இந்த 6 மெய்யெழுத்துக்களும் உடனிலை தவிர மற்ற 12 மெய்யெழுத்துக்களும் உடனிலை மெய்மயக்கமாகவும் வரும், வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் வரும். இவற்றையும் நம்ம வந்து என்னென்ன எடுத்துக்கணும்? மெய்மயக்கம் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்தந்த எழுத்திற்கு ஏற்றார் போல உடனிலையா வேற்றுநிலையா அப்படின்னு சொல்லி நாம் வந்து என்ன பண்ணிக்கணும்? பிரிச்சுக்கணும். சரிங்களா? இப்போது பட்டம் அப்படிங்கிறது இட்டுக்கு அடுத்தது இட்டே வந்திருக்கிறதுனால நாம் வந்து என்னன்னு சொல்கிறோம்? உடனிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இது காட்சி அப்படிங்கிறதுல இட்டுக்கு பக்கத்தில் இச்சு வந்திருக்குது, அது வேற்றுநிலை மெய்மயக்கம். சரிங்களா? இங்கே வந்து அம்மா உடல்நிலை மெய்மயக்கம், அம்பு வேற்றுநிலை மெய்மயக்கம். இந்த மாதிரி சொற்கள் உடல்நிலையாகவும் வேற்றுநிலையாகவும் இருக்கக்கூடியது இந்த பாக்ஸில் இருக்குது. இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய இந்த கட்டத்தில் வெட்டு செய்தியாக இருக்கக்கூடியதை படித்து வச்சுக்கோங்க. பார்த்துங்க, இதில் வந்து பார்த்திங்கன்னா சொற்கள் 1 மார்க்கில் கேட்பாங்க. உடல்நிலை மெய்மயக்க சொற்கள் இதில் ஒரு 10 சொல் கொடுத்து இதில் உடல்நிலை மெய்மயக்க சொற்கள் யாவை, வேற்றுநிலை மெய்மயக்க சொற்கள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால் அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. தெரியுதுங்களா? வெற்றிலை பயிற்சி, வெற்றிலை உடல்நிலை மெய்மயக்கம். ஏன்னா இருக்கு பக்கத்தில் அடுத்து இருே வந்திருக்கு. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா வல்லின மெய்க்கு பக்கத்தில் வல்லினம் மிகாது அப்படின்னு நான் முன்னவே சொன்னேன். வல்லின இருக்கு பக்கத்தில் ஒரு அதே இரு அப்படிங்கிறது தான் வராதே தவிர எழுத்துக்களில் சேர்ந்து வரும். அதை நீங்கள் கவனித்து வச்சுக்கணும். வல்லின மெய் இருக்கு பக்கத்துலேயும் இட்டுக்கு பக்கத்துலேயும் அதே மெய் வராதுன்னு சொன்னேன். சரிங்களா? ஆனால் எழுத்துக்களோடு சேர்ந்து வரும்போது வரும். அதை நீங்கள் கவனித்து வைத்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்து நாம் பார்க்கக்கூடியது ஈரொற்று மெய்மயக்கம். இந்த மெய்மயக்க சொற்கள் எல்லாமே பார்த்து வச்சுக்கிங்க. சரிங்களா? அந்த பாக்ஸில் இருக்கக்கூடியது இட்டுனா பட்டம், இது வந்து உடல்நிலை மெய்மயக்கம், காட்சி வேற்றுநிலை மெய்மயக்கம், இர் உடல்நிலை மெய்மயக்கம், பயிற்சி வேற்றுநிலை மெய்மயக்கம். இங்கு வந்து அங்கனம் அப்படிங்கிறது உடல்நிலை மெய்மயக்கம்,
தங்கம் அப்படிங்கிறது வேற்றுநிலை மெய்மயக்கம். இன்ச் அப்படிங்கிறதுல விஞ்ஞானம் உடல்நிலை மெய்மயக்கம். மஞ்சள் அப்படிங்கிறது வேற்றுநிலை மெய்மயக்கம். இது ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? இன்ச் பக்கத்தில் அடுத்து சா வந்து இச்சு கூட்டல் ஆண் பிரிச்சிருக்கோம். அதனால் அது வந்து என்னென்னு சொல்கிறோம்? வேற்றுநிலை மெய்மயக்கம்னு சொல்கிறோம். அதே போல் தான் தண்ணீர் உடல்நிலை, நண்பகல் வேற்றுநிலை, செந்நேரி உடல்நிலை மெய்மயக்கம், தந்த வேற்றுநிலை மெய்மயக்கம். அதே போல் தான் அம்மா உடல்நிலை மெய்மயக்கம், அம்பு வேற்றுநிலை மெய்மயக்கம், மன்னன் உடல்நிலை மெய்மயக்கம், இன்பம் வேற்றுநிலை மெய்மயக்கம், செய்யலாம் உடல்நிலை, வாய்மை வேற்றுநிலை, நல்லவன் உடல்நிலை, செல்வம் வேற்றுநிலை, இவ்விதம் உடல்நிலை, தெவ்யாது வேற்றுநிலை, உள்ளம் உடல்நிலை, கொள்கை வேற்றுநிலை. இதே போலவே ஈரொற்று மெய்மயக்கம். தனிச்சொற்களிலோ கூட்டுச் சொற்களிலோ சொற்களின் இடையில், தனிச்சொல்லாக இருந்தாலும் சரி கூட்டுச் சொற்களாக இருந்தாலும் சரி, சொற்களின் இடையில் ஈ, இர், இல் ஆகிய மெய்கள் ஈரொற்றாய் வரும். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் இரும் இல்லும் வரும். வேற்றுநிலை மெய்மயக்கம்னு சொல்லி பார்த்தோம். இது உடல்நிலை மெய்மயக்கம் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா காசா தாப்பா மட்டும் வரும்னு பார்த்தோம். அதை போலவே ஈரொற்று மெய்மயக்கம் அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இ, இர், இல் ஆகிய மெய் எழுத்துக்கள் ஈரொற்றாய் வரும். 3 மெய்களாக மயங்கி வரும். 3 மெய்கள் அப்படிங்கிறது ஈரொற்று மெய்மயக்கம் எனப்படும். கீழே எடுத்துக்காட்டு அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். காய்ச்சல், இ, இச்சு 2 மெய் வந்துருச்சுங்களா? அடுத்து சாவை பிரிக்கும் போது இச்சு கூட்டலான்னு வந்துருச்சு இல்லைங்களா? ஸோ அப்போது காய்ச்சல் ஈரொற்று மெய்மயக்கம். நாய்க்கால் அப்படிங்கிறது ஈரொற்று மெய்மயக்கம். 2 மெய், அதாவது 3 மெய்களாக மயங்கி வரும். சரிங்களா? தெரியுது இல்லைங்களா? அடுத்து இர் உயர்ச்சி ஈரொற்று மெய்மயக்கம். தேர்கால் ஈரொற்று மெய்மயக்கம். வீழ்ச்சி ஈரொற்று மெய்மயக்கம். காழ்ப்புணர்ச்சி ஈரொற்று மெய்மயக்கம். மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. தனிச்சொற்களிலோ கூட்டு சொற்களிலோ சொற்களின் இடையில் இ, இர், இல் ஆகிய மெய்கள் ஈரொற்றாய் வரும். 3 மெய்களாக மயங்கி வருவதைத்தான் என்னன்னு சொல்கிறோம்? ஈரொற்று மெய்மயக்கம் என்று கூறுகின்றோம். சரிங்களா? இதை மார்க் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்களா? உங்களுடைய ஆசிரியருக்கும் கால் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா? தமிழ் ஆசிரியர்கள் நம்பருக்கு உங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நிவர்த்தி பண்ணிக்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம். ஓகே, தேங்க்யூ.